ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு ஜீரக பொடி இது நான் ரஃப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ப்ரோக்கலியை நம்ம தண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ண ப்ரொக்கோலி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்குவோம். தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பொடியை ஆட் பண்ணுறேன். இது குழந்தைக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் பெப்பர் ஜீரக பொடி கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடணும். ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணுறேன். கலந்து விட்டுக்கணும் நல்லா. இப்போ நமக்கு ப்ராக்கோலி ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு க்ரீனாகவே இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.